ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு இதில் நான் நன்றி சொல்லணும். என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் மட்டும் இல்லாமல், நாங்கள் எங்கே வெளியில் எங்களை பார்த்தாலும் நாங்கள் குழந்தைங்களோட நான் பேசுகிறதும் அவங்க என் கூட பேசுகிறதும் அங்கே சமைக்கிற விதமும் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிற போது அந்த பாராட்டம் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. நிச்சயமாக மேன்மேலும் நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாராட்டம் எங்களுக்கு தேவை. கட்டாயம் கமெண்ட்ஸில் கொடுங்க. பார்க்குற போது இதே மாதிரி நிறைய சொல்லுங்கள். ஸோ குழந்தைங்களும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஷேர் பண்ணும்போது அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். குட்டீஸ் எல்லாம் வெயிட்டிங். அவங்க அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. கூப்பிட்டுருவோம். வாங்க குட்டீஸ். சூட்டில் வந்துருக்குறாரு. ஜம்மன் நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இந்த லேடிஸ் அந்த இது போட்டு கோட்டோட தான் போட்டு ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ். மோஸ்ட் வெல்கம். நீங்க எனக்கு தேங்க்யூவே சொல்லலையே, நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. அப்ப நீங்க ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லணும்ல. நல்லா இருக்கா நிஜமா? ஓகே. ஸோ முதல்ல உங்க பேர் எல்லார்ட்டையும் சொல்லிடலாம். உங்க பேர் என்ன? கிரிஷ். கிரிஷ். ஃபுல் நேம் கிருஷ்ணானா? இல்ல, எம் கிரிஷ். எம் கிரிஷ். ஓ, எம் கிரிஷா? அதான் ஃபுல் நேமா? ஓகே ஓகே. அவர் பேர் எம் கிரிஷ். எம்முக்கு என்ன? எம்க்கு அப்புறம் வந்து கே. ஐயோ, அது தெரியுமே. எம்னா என்ன? எதுக்காக அது எம் போட்டு கிரிஷ் போட்டிருக்கு? கிருஷ்ணா பேர். கிருஷ்ணா பேரு உன் பேரு. அந்த எம் உங்க அப்பா பேரு இல்ல? உங்க அப்பா பேரு என்ன? மாரிமுத்து. மாரிமுத்துவா? அதுதான் எம். அது தெரியாதா? ரெண்டு பேர்த்துக்கும் எம் தான் வரும். அப்படியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். குட்டிமா உங்க பேரு? காவ்யா. காவ்யா. நல்ல காவியம் போல அழகா இருக்கீங்க. Thank you. என்ன படிக்கிறீங்க? 3rd standard. 3rd ஸ்டாண்டர்டா? நீங்க மாடு சார்? யூகேஜி. யூகேஜியா? ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ஸோ இது உங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அம்மாவோட செலெக்ஷனா? ஆமா, அம்மாவோட செலெக்ஷன். சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு சாப்பாடு ஐட்டம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலாம். வர குழந்தைங்க கிட்ட எல்லாம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தான் கேட்டுப்போம். ஸோ முதல்ல உங்களை கேட்கலாம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு? தோசை தக்காளி சட்னி. தோசை தக்காளி சட்னி. அது யார் அம்மா பண்ணுற தக்காளி சட்னியா இல்ல அப்பாவோட ஸ்பெஷலா? இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும் தான் சமைப்பாங்க. அப்பெல்லாம் வீட்டில் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா. நீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பாவம்ல. அவங்களே விட மாட்டாங்களே. விட மாட்டாங்க. அம்மாட்ட கேட்கணும், அம்மா நான் கொண்டு ஹெல்ப் பண்றேன், மாவு எடுத்து கொடுக்குறேன், தக்காளி எடுத்து கொடுக்குறேன், இதெல்லாம் அதை கேட்டாங்க பண்ண விட மாட்டாங்களே. விட மாட்டாங்களே. ஸோ ஜாலியா நம்மளும் விட வேணாம், ஜாலியா விளையாட போயிடுவோம். ஸ்கூல்ல இருந்து சாயந்தரம் வந்த உடனே அது கட கட கடன்னு பசிக்குது அப்படின்னா அப்புறம் அம்மாவை தான் விரட்டுவீங்களா? நம்மளா போய் எடுத்து போட்டு ஒரு ஸ்நாக் கூட எடுத்து சாப்பிட மாட்டோமா? அம்மா தான் டக்குன்னு அவங்களே எடுத்து வச்சிருவாங்க. லஞ்சுக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க? லஞ்சுக்கா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதையே நான் எடுத்துட்டு போயிடுவேன். இதுதான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண மாட்டீங்க? இல்ல, டெய்லி ரைஸ் அதுதானா இல்ல டிஃபன் மாதிரி எடுத்துட்டு போவீங்களா? ரைஸ் தான். ரைஸ் தான். சரி, என்ன ரைஸ் பிடிக்கும்? எனி மிக்ஸ்ட் ரைஸ்? குழம்பு சாதம். ஓ, ஆனா நான் இன்னைக்கு வேற சாதம் தானே பண்ண போறேன். பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிப்பீங்களா? ஓ, நாட் பேட். ஐ அம் கிஃப்டட். பெரிய உங்களுக்கு பாட்டு பாடுறதோ, டான்ஸ் ஆடுறதோ, பெயிண்ட் பண்றது என்ன பிடிக்கும்? பெயிண்ட் பண்றது பிடிக்கும். பெயிண்டிங் பண்ணுவீங்களா? கத்துக்கிறீங்களா இல்ல நீங்களாவே ஓன் கிரியேஷனா? கத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆர்ட் கிளாஸ்? ஆமா. வெரி குட்ரா, வெரி குட். சார் உங்ககிட்ட வந்து ஸ்டைலா நிக்கிறார் சார். நல்லா இருக்குடி உன் சிரிப்பு. நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? சிக்கன். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த பையனுக்கு சிக்கன் தான் பிடிக்குமாம்ல. சிக்கன்ல என்ன பண்ணா பிடிக்கும்? சுக்கா சிக்கன். அது எதோட சாப்பிடுவேன்? சப்பாத்தியோடயா சாதத்தோடயா? சாதத்தோட. சோ ஸ்கூலுக்கு போகும்போது மதியானம் லஞ்ச் எடுத்துட்டு போவியா? என்ன எடுத்துட்டு போவ? சுக்கா சிக்கன் தான் ஸ்கூல்ல விடுவாங்களா? இல்ல, சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு அதுதான் பிடிக்கும். சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி தக்காளி சாதம் பண்ணி தரேன், சாப்பிடுறீங்களா? எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? அம்மா கிட்ட இதுதான் வேணும்னு கேட்டு அடம் பண்ணுவியா? அம்மா என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பியா? அம்மா என்ன கிட்ட சாப்பிட்டுக்குவேன். நிஜமா? நான் அம்மாவை கேட்டுருவேன். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டு போவியா? என்ன சாப்பிடுவ? தோசை. சூப்பர். நீங்களும் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டு போயிடுவீங்களா? ஆமா.
வெரி குட் வெரி குட். ஷுட் நாட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து தக்காளி சாதம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி தக்காளி பாத். நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நம்மளோட பாரம்பரியத்தை ஒட்டியும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பண்ண போகிற இந்த பட்டாணி தக்காளி பாத் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து லீவ் நாளில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பட்டாணி தக்காளி பாத் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், தக்காளி 3 விழுதாக அரைத்து கொள்ளவும், பூண்டு பச்சை மிளகாய் இடித்த கலவை 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். தக்காளி இந்த 3 தக்காளி சொல்லியிருக்கோம்ல, அந்த 3 தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நான் பச்சரிசி சாதம் 1 கப்பு வடிச்சிருக்கேன். அந்த 1 கப்புக்குரிய அளவு தான் இது. அந்த 1 கப் சாதம் வடிச்சிங்கன்னா 3 கப் சாதத்துக்கு நமக்கு கிடைக்கும். அந்த பச்சரிசியை வடித்தாலும் சரி, இல்லை புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை பாசுமதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு பாசுமதி அரிசி, எது வேணால் நம்மளோட இஷ்டம், அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நெய்யை முதல்ல போட்டுடலாம். நெய் பிடிக்குமா? நெய் பிடிக்குமா? நெய் பிடிக்காதா? நெய் இல்லாம பிடிக்கும். நெய் எதில் பிடிக்கும்? தோசையில், முருன்னு தோசையில் நெய் போட்டு கொடுத்தா இல்லை? இல்லை, எனக்கு நெய்யும் பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே. சின்ன வயசுலேருந்தே? ஓ, இப்போ ரொம்ப பெரிய வயசு ஆயிடுச்சோ? சின்ன வயசுலேருந்தே நெய் பிடிக்காது. ஓகே காவ்யா, இப்போ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வந்து அம்மா கிட்ட என்னது வேணும்னு கேட்டு டிமாண்ட் பண்ண அம்மா அவங்கள கோச்சிப்பாங்களா? இல்லை. பாருங்க, அவங்க என்கிட்ட சும்மா சொல்லியிருக்கிறாங்க இல்லை. ஸோ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒருத்தவங்க தானா, இல்லை இன்னொரு தம்பியோ அண்ணனோ? இல்லை, நான் மட்டும்தான். நீ மட்டும்தான். அப்போ கேட்கவே வேணாம், நீ என்ன கேட்டாலும் அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை? கரெக்ட். ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு இன்னது வேணும்னு கேட்டால் இது வந்து நாட் டிமாண்டிங், பட் அம்மாட்ட கேட்கலாம்ல, என் ஃப்ரெண்டு அந்த ரைஸ் எடுத்துட்டு வந்தா, என் ஃப்ரெண்டு இந்த டிஃபன், அதெல்லாம் ஈஸியாக கேட்டுருவேன். அதெல்லாம் கேட்டுருவீங்களா? ஓகே, அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்களா? ஆமா. வெரி குட் வெரி குட். அப்போ யார கிஃப்ட் சரி தான். நிறைய அம்மாக்கள் அப்படி தானே இல்லை? நமக்கு என்ன பிடிக்குதோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதில் பச்சை மிளகாயும் பூண்டும் அந்த நெய் எண்ணெய் கலவை காஞ்ச உடனே போட்டிருக்கேன். ஒரு சின்ன அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி அதை வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதில் தக்காளி விழுதை சேர்த்துருவோம். பூண்டு பச்சை மிளகாய் வதங்கியாச்சு. இதில் இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை ஊற்றிடுவோம். இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி. நம்ம ஒரு கொதி விட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வேணுங்கிற போது எடுத்து பண்ணிப்போம். ஸோ இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற தேவை கிடையாது, எதையும் சேர்த்துடலாம் இப்போவே. அந்த மாதிரி ஊற வச்ச பட்டாணியோ இல்லை புதுசாக அப்போ வாங்கின பட்டாணியோ உரிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு வேக்காடு போட்டு எடுத்து வச்சுருங்க. இதில் மிளகாய்த்தூள். காரமாக பிடிக்குமா? 2 பேருக்கும் காரம் கம்மியாக பிடிக்குமா? கம்மியாக பிடிக்கும், காரம் பிடிக்கும். 2 பக்கமும் காதில் கேட்குதே. அதுக்கேற்ற மாதிரி நடு காரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போட்டுருவோமா? ஓகே. ஸ்கூல்ல ஷேரிங் எல்லாம் உண்டா? நீ ஹோன்னு சொல்ற, ஆஹான்றாரு. வேற வேற ஸ்கூல் இல்ல? ஸ்கூல்ல என் ஸ்கூல் பெரிய ஸ்கூல், அதனால ஷேர் பண்ண விட மாட்டாங்க. ஷேர் பண்ண விட மாட்டாங்களா? ஸோ பக்கத்துல அந்த பையன் என்ன சாப்பிட்றான்னு பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பாடு சாப்பிடணும் இல்ல? ஆமா. ஆனா அது பிடிச்சதுன்னு வச்சுக்கோ, ஃப்ரெண்டு சாப்பிட்றது பிடிச்சது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் எங்க அம்மா கொடுத்த சாப்பாடே சாப்பிட்டுட்டு எங்க அம்மா கேட்டுட்டு காலையில அதை கொண்டு போயிடுவேன். நீ கெட்டிக்காரன்டா, நீ கெட்டிக்காரன். ஐயோ சாரி, நீ கெட்டிக்காரன். ஸோ அம்மாட்ட அதே மாதிரி பண்ணித்தர சொல்லி வாங்கிக்குவேன். வெரி குட். ஸோ அப்போ ஞாபகம் வச்சு கேட்டுக்குவேன்.
நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருக்கும் தெரியாம என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணிடுவாங்க நைஸா ஷேர் பண்ணுவாங்க. அதான் அந்த சின்ன பசங்க பண்ற குறும்புத்தனம். ஆனா கேமரா மாட்டிருப்பாங்க. ஓ, அதுல மாட்டிடுவோமா? ஆமா, ஆனா அதுல யாருமே சொல்றதே இல்ல. அப்படியா? ஆமா, யாருமே கேமரா மாட்டிருப்பாங்க. எங்க ஸ்கூல்லயும் கேமரா மாட்டிருப்பாங்க. பிரின்சிபால் மாட்டிருப்பாங்கல்ல, பிரின்சிபால் பார்த்துட்டு இருப்பாங்க. அச்சச்சோ. பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை கண்டுக்காம நாங்க பிளேஸே சேஞ்ச் பண்ணிடுவோம். இடத்தையே மாத்திடுவீங்க. நீங்க எல்லாம் கெட்டிக்காரங்க. சரி, இப்ப யாருக்காவது நல்ல ஒரு பாட்டு பாட தெரியுமா? ஆனா எனக்கு பாட்டு பாட தெரியும். ஐயோ, எனக்கு ஒரு பாடு அவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் பையன். நான் அப்படியா? ஆமா, என்கிட்ட காதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேல இருந்து பேசுற மாதிரி கேமரா பேசுறாங்க. எங்க ஒரு பாட்டு பாடிடுங்க, நல்ல பாட்டா ஒரு பாடிடுங்க. ஹீரோ பாட்டு பாடுமா? பாடுங்களேன். கொஸ்டியாட்டா போட்டு பாக்குறீங்க, சும்மா வெயிட்ட கட்டணும்டா, நம்ம மூத்தி பார்க்கணும்டா, எவன் வந்தாலும் அல்லற விட்டு கெத்த காட்டணும்டா, இல்லை தானி முடிஞ்சாலே பிரச்சனை தீராது, தானி முடிஞ்சாலே தலைக்கு ஆகாது, மேனி அடங்காத வெற்றியை விடாது, வேணி உங்காத வெற்றி ஆகாது, புலம்புறவன் தமாசு, எடுத்தினா தீமாசு, மனசு ஒன்று நினைச்சா அது நடக்கணும் நண்பா, கன்ஃபார்ம் மரமோடதா பார்த்தாலே அழகையா வச்சாரு, திருப்பி அது கொடுத்தா அந்த பீஸ்ட் நீடாண்டா, ஏராவம்மா ஏராவம்மா ஜலியா ஜும்கானா, ஏராசம்மா ஏராசம்மா திகிரிலானா. ஒரு பாட்டு பாடிட்டேன். சூப்பர். ஆனா ஸ்கூல்ல என்ன இந்த பாட்டு நல்லா சினிமா பாட்டுல இருந்து இல்ல, பீஸ்ட் படத்து பாட்டா? ஓ, பாட்டி கொஞ்சம் வீக் அதுல, அதனால பாட்டிக்கு ஸ்கூல்ல பாடுற பாட்டு ஏதாவது இருக்கா? நல்லதான் ஒன்று பாடுங்களேன். நம்ம காவியா பாடுறது கேட்டுட்டு திரும்ப நீங்க பாடுறது கேட்போமா? ஓ, காவியா போன போதும் விட்டு கொடுத்துட்டா, நீ பாடிடு. எனக்கு என்ன பாட்டுன்னே தெரியாது. ஏன்டா ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்களா? நான் பாட்டுக்கு பதிலா சோகம் சொல்லட்டா? சோகம். ஓ, சூப்பரா ஸ்லோகம் சொல்லுவீங்களா? யார் சொல்லி கொடுத்தா? என்னோட பாட்டி. அப்படியா? சொல்லுங்களேன், எது பத்தி ஸ்லோகம்? விநாயகர். ஓ. பாலும் தெளித்தேலும் பாகும் பருப்பும் இவே நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. சூப்பர். தேங்க்யூ. டெய்லி காலைல சொல்லிட்டு போவீங்களா? கம்ப்ளீட் போவீங்களா? வெரி குட், வெரி குட். நீங்க ஒரு சாமி ஸ்லோகம் சொல்லுங்க. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத் சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமிக்கு அபிஷேகம், சாமி இறந்து தியாக கூடிய ஆர்த்தி கோரியும் கீர்த்திகா மற்ற சேர்த்திடுவா. பசி வந்துச்சா? வார்த்தையை முழுங்கினே இருக்கிய, சத்தமா சொல்றா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத் சாமியே சரப்பன், சாமியே சரையப்பன். அவ்வளவுதான் தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் சமாளிச்ச. ரொம்ப நல்லா இருக்கா. பாடின வரைக்குமே சூப்பராக பாடியிருக்கேன். எல்லாரும் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா இவங்க ரெண்டு பேரையும் பாட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களே என்ன. சரி, என்ன கேம் பிடிக்கும்? நிறைய கேம் பிடிக்கும். ஃபுட்பால், கிரிக்கெட், காக்கி, அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஒன்று விளையாடுவாங்களா அது பிடிக்கும். ப்ரௌன் கலர்ல இப்படி தூக்கி விளையாடுவாங்களே. ப்ரௌன் கலர் அது என்ன குட்டி? தெரியாது. ப்ரௌன் கலர் இல்லையா? அவன் சொல்றது தூக்கி போட்டு விளையாடுவாங்களா? வாலிபால் பிடிக்கும், அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிடிக்கும், ரன்னிங் ரேஸ் பிடிக்கும். சோ எல்லா கேமும் பிடிக்கும். கேரம் போர்டு பிடிக்கும், ஷட்டில் காக் பிடிக்கும். அப்பா, சோ விட்டு போனதே அது சொல்லியாச்சு. அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா சாதத்தை அது கலந்துருக்கேன். இப்ப நல்லா கலந்துட்டு இருக்கான். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த கலர்ஃபுல்லான அந்த சாதத்தில் அந்த பட்டாணி அங்கங்கே தெரியும் போது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பேர்ட்டையும் வந்துடுறேன். நீங்கள் என்னமோ ஸ்லோகம் ரொம்ப நல்லா சொல்லுவேன்னு சொன்னீங்க. என்ன ஸ்லோகம் அது?
குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ அமேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மா. தெரியாது. தஸ்மை ஸ்ரீ தெரியும். அவ்வளவுதான். தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெரியும். அவ்வளவுதான் தெரியும் சொன்னா சாமி ஒத்துக்குமா? நம்ம சொன்னா முழுசா சொல்லணும்ல. ஓகே, நீங்க ஃபுல்லா சொல்லிடுவீங்களாடா? உங்க ஸ்கூல்ல டெய்லி சொல்லணுமா? ஆமா, டெய்லி வந்து ப்ரேயர் ஒண்ணும் நின்றுக்கிட்டே தான் சொல்லுவேன்னா. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் த டே இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு இது கால் வலிக்கும். கால் வலிக்கும். அசம்பிளில நிக்கிறதுக்கா கால் வலிக்கும்? நாங்களாம் அசம்பிளில ஜாலியா நின்று பண்ணுவோம். நாங்க டேபிள்ல தான் நிக்கணும். டேபிள்? ஓ, உங்க கிளாஸ்லயே தான் எல்லாம் நடக்குமா? ஒவ்வொரு இது ஸ்பீக்கர் அவங்க வந்து எல்லாம் பிரேயர்ஸ் சொல்லுவாங்களா? ஓ, எனக்கு வந்து விகாஷ் மந்த்ரா ஸ்கூலா லா லா அதான் பேர். அந்த மாதிரி ஒரு பாட்டா? ஸ்கூல் சாங் அது? சரி, கதை சொல்ல தெரியுமா? கதையா? நீ பேசுறதே கதை மாதிரி இருக்கே. சொல்லுங்க, ஒரு கதை தான். சரி, சின்னதா ஒரு கதை. சின்னதா ஒரு கதையா? சின்ன கதை தெரியாது, பெரிய கதை வேணும் தெரியும். பெரிய கதை? சரி, பரவாயில்ல, பெரிய கதை சமாளிச்சு. சரி, ஓகே. ஒரு மரம் வெட்டுறவன் ஒரு நாள் மரம் வெட்ட போனானா. அதுக்கப்புறம் அவன் மரம் ஏறி வெட்டிட்டு இருக்கும் போது அவன் கோடாடி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அதுக்கப்புறம் அவன் முயற்சி பண்ணானா, எடுக்க முடியலையா. அதுக்கப்புறம் சாமி கிட்ட இருந்து அழுதுட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு தேவதை வந்துச்சான். அதுக்கப்புறம் நீ ஏன்டா அழுதுட்டு இருக்குன்னு கேட்டுச்சான். அதுக்கப்புறம் என் கோடாடி தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லிச்சான். ஒரு தங்க கோடாடி எடுத்துட்டு வந்து இதுதான் ஒரு கோடாடியான்னு கேட்டுச்சு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் இது ஏன் கோடாடி இல்லைன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி கோடாடி எடுத்துட்டு வந்து சொல்லிச்சான், இது ஏன் கோடாடி இல்லைன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ஒரு மர கோடாடி எடுத்துட்டு வந்து சொல்லிச்சான், இதான் கோடாரின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அவன் நல்லா அவனோட கொடாடியும் வாங்கிட்டனால அந்த தங்க கொடாடி வெள்ளி கொடாடி அவனுக்கே கொடுத்துட்டாங்க. அப்பா, இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? யாரோட திருடக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். அடடா, கை கொடு கை கொடு கை கொடு. இது யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த கதையை? டாடி. வெரி குட் வெரி குட். அதான் ரொம்ப சந்தோஷம். சரி, உங்ககிட்ட இந்த மாதிரி தேவதை வந்து இந்த மாதிரி ஒரு கோடாலியை கேக்குது, இது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான், நீ எது சொல்லுவ உன்னோடது? மரக்கோடாலி. ஏன் மரக்கோடாலின்னு சொல்லுவ? அதுதானே என் கோடாரி. வெரி குட் வெரி குட். கை கொடுங்க. நல்ல பழக்கம் குட்டி. பொய் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு யாரு மற்றவங்களோட சாமான் நமக்கு வேண்டாம். திருடக்கூடாது. ஓகே, சூப்பர். நம்மளே சம்பாதிச்சு இது நம்மளே சம்பாதிச்சு வாங்கணும். நல்லா நிறைய சம்பாதிச்சு நல்லா வாங்கணும். அதுக்கு நல்லா படிக்கணும் இல்ல? தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாம நான் சொல்லிட்டேன், நான் கத்துக்கலாம். சரி, உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும்? இந்த சாப்பாடு ரெடி, இந்த சாதம் ரெடி, உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும்? அவங்க கிட்ட வர நம்ம கேட்கணுமே. எனக்கு அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, சிக்கன் தான் பிடிக்கும். சிக்கன் மட்டும்? காய் தான் நான் கேட்டது. நான் கேட்ட கேள்வி என்ன? உனக்கு என்ன பிடிக்கும்? காயா? காயே தான். காயில கேரட் பிடிக்கும். எல்லா காயும் சாப்பிட மாட்டீங்களா? எல்லா காயும் சாப்பிடணும். சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? காயில என்ன பிடிக்கும்? வெண்டைக்காய். அம்மா கிட்ட சொல்லுங்க, எல்லா காயும் கொடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாம். எல்லா காயும் சாப்பிடுவேன் எக்ஸப்ட் வந்து கேப்சிகம், அப்புறம் பாவக்காய். நிறைய குழந்தை சொல்ற விஷயம் அதான். சரி, உங்களுக்கு குட்டியா கதை ஏதாவது தெரியுமா? சொல்லுங்களேன் ஒரு கதை. ராபிட் அண்ட் டார்டாய்ஸ். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு முயல் இருந்தது. அந்த முயலுக்கு வந்து யாரோட ரேஸ் வைக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால ஆமா கிட்ட போய் நம்ம 2 பேரும் ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாமா நாளைக்குன்னு கேட்டுச்சான். கேட்டுட்டு சரி ஓகேன்னு அதுவும் சொல்லிட்டு நாளைக்கு ரேஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான போது ராபிட் வந்து வேகமாக ஓடிச்சு. ஆனால் டார்டாய்ஸால ஓட முடியல. அதனால அந்த ராபிட் நடிச்சிச்சு, என்னதான் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் பக்கத்து தூங்கிடுச்சான். அதுக்கப்புறமா அந்த டைமில் டார்டாய்ஸ் பொறுமையாக வந்து ஃபினிஷ் லைன் வந்துருச்சான்.
கிட்ட பக்கத்துல வரும்போது தான் ரேபிட் கண் முழிச்சு பார்த்துச்சான். அதுக்கப்புறம் அது ஓட ட்ரை பண்ணிச்சு. ஆனா அதுக்குள்ள டார்டாய்ஸ் ஜெயிச்சிடுச்சு. வெரி குட். இது ஒரு மாரல் ஸ்டோரி இல்ல? இந்த மாரல் என்ன, நீ என்ன கத்துக்கிட்ட? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். சூப்பர், வெரி குட். யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்லையா? நானே வந்து பஞ்சதந்திர கதைகள் ஸ்டோரி புக்ல பார்த்தேன். சூப்பர். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அது மட்டும் இல்லாம நம்மளால மட்டும்தான் முடியும், அடுத்தவங்க அது முடியாதுன்னு நினைக்க முடியாது. அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் நம்ம அவங்க பண்றபடி பண்ணாலும் நாம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. நல்லா படிக்கணும். ஸோ இப்போ இட்ஸ் டைம் டு டேஸ்ட். ஓகே, டேஸ்ட்னா சாப்பிடுறது. பிடிக்குமா? சாப்பிட பிடிக்குமா? ஓகே. சூடா இருக்க போகுதா? உங்களுக்கு கொஞ்சமா தரேன். ஸோ சூடு சீக்கிரம் ஆகும். கொஞ்சம் வரணும்னா சாப்பிட்டுட்டு பாட்டிக்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லணும். அவங்க அம்மா பண்ண மாதிரி இருக்கா இல்லை பாட்டி பண்ண நல்லாவே இருக்கா அப்படின்னு சொல்லணும். நிஜமாவா? நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? சூப்பர்டா, ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்கும் பிடிச்சது. சரி, இப்போ சாப்பிட்டல, உன் ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணதை அப்படியே அம்மாட்ட போய் சொல்லி பண்ணி கொடுக்க சொல்லுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இப்போ பாட்டி செஞ்சு கொடுத்தது சொல்லி செஞ்சு தர சொல்லியா? நிச்சயமா? ஓகே. நீங்களும் கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா சொல்லணும். அவங்க படிச்சு பதில் சொல்லிடுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு காயோ இல்லை சிப்ஸோ அந்த மாதிரி எது வச்சு கொடுத்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நிச்சயமாக நேர்களான உங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும். இந்த டிஷ்ஷும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் இதே மாதிரி நின்று சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டு உங்களையும் சந்தோஷப்படுத்தி நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்குற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை பார்த்து சந்தோஷப்படலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.